ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா சத்தியம் செஞ்சேனாலே இன்னும் சரியா 10 நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான திடீர் மாற்றம் வந்தே தீரும். இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமின் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக நீ எத்தனையோ விஷயங்களை செய்திருந்தாலும் இது எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை சிறக்க செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் செல்வத்தை சேர்க்க ஆசைப்பட்டாலும் சரி, அந்த செல்வத்துக்காக எத்தனை காலம் ஏங்கி நின்றாலும் சரி, ஒருபோதும் செல்வம் உன்னை வந்து சேராது. ஆனால் அதுக்கு பதிலாக நீ கடுமையாக உழைக்கும் போது, கஷ்டப்பட்டு முயற்சியை சிறப்பாக சிந்திச்சு யோசிச்சு செய்யும் போது உனக்குரிய செல்வம் மிக பெரிய அளவில் தானாக உன்னை தேடி வரும். இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து உன் உழைப்பை தொடங்கு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் பொன் பொருள் காசு பணம் தான் பெருசு நினச்சி அதை தேடி உன் மனசை அலைப்பாய விடாதே. உன்னுடைய ஐம்புலன்களும் உன் மனசும் எப்போதும் பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கட்டும். எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீ அமைதியாக இருந்தாலே உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிச்சிருவேன். உனக்கு என்ன வேணும்னு நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? இனிமே அதை பற்றின கவலையை விட்டுடு. நீ என்ன கேட்டாயோ அது சரியானபடி உனக்கு உரிய நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் விஸ்வரூப மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் சேர்ப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு பெரிய மக்கள் இருக்கும் கூட்டத்தில் 1000 பேரில் ஒருத்தனா நீ நிற்கிறது சுலபம். ஆனால் அப்படி நிற்கும்போது அது உன் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. ஆனால் தனியாக நிற்கிறது கஷ்டம்னாலும் நீ உன்னுடைய தனித்தன்மையோட தனித்திறமையோட தனித்துவமாக ஜெயிச்சு நிற்கும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையவே வெற்றிக்குரியதாக மாற்றிடும். என்னுடைய பரிபூரண அருளை பெற்ற என் செல்லப்பிள்ளையான உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு சாதாரண வழிப்போக்கன் கூட உன்னை உறவினர்னு அண்ணன் அக்கா தம்பி தாங்க சொல்லி உறவு கொண்டாடி உங்ககிட்ட நல்லபடியாக பேசி பழகுவாங்க. அதனால் இவங்க அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யோசிக்காம எல்லாருக்கும் உதவிகள் செய்யும் போது நல்ல மனிதர்களும் நல்ல உறவுகளும் நல்ல நட்பு வட்டாரமும் உனக்கு உண்டாகும். அதுவே உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவின்னு உன் சொந்தக்காரவங்களை தேடி போனினா உன் கூட பிறந்த இரத்த சொந்தமாகவே இருந்தாலும் அவங்க நீ யாருன்னே தெரியாதது போல உன்னை தட்டி கழிக்கவும் தள்ளி விடவும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கவும் தான் தயாராக இருப்பார்கள். இதுதான் கலியுகன்றதை புரிஞ்சுக்கோ. உதவி செஞ்சினா உன்னை தெய்வம்னு சொல்கிற இந்த உலகம் உதவி கேட்டினா நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லவும் தயங்க மாட்டாங்க என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எப்போதுமே அடுத்தவர்களால் மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்படுதுன்னு நீ நினைக்காத. நீ எப்போதோ செஞ்ச ஒரு தவறு கூட, நீ எப்போவோ செஞ்ச ஒரு பாவம் கூட இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் தீமை செய்யாமல் தவறுகள் எதுவும் செய்யாமல் நல்ல பிள்ளையாக நல்ல மனிதனாக வாழ பழகு. உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் இன்றி நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்போதைக்கு நான் உனக்கு வெறும் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்குறேன்னு நினச்சி கவலைப்படாம என் சாயப்பா என்னை சோதித்தாலும் கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்றுவான்னு நீ உறுதியாக நம்பலாமேன்னு செல்லமே. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகளும் பொய்யான மனிதர்களும் இருக்காங்கன்றத உனக்கு உணர்த்துவதற்காகவே இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் முன்னேற்றத்தை கெடுக்கும், நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கும் இந்த போலி உறவுகளையும் பொய்யான மனிதர்களையும் விட்டு நீ விலகி இருந்தாலே உன் வாழ்க்கையில் கஷ்ட காலமும் வரவே வராது என் செல்லமே. நீ எப்போது நீ செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி மாற்றி கொள்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் நீ அரை மனிதனாக மாறிவிடுவாய். மறுபடியும் தப்போ தவறோ தீங்கோ குற்றமோ செய்யக்கூடாதுன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கையில் உண்மையான முழு மனிதனாக நீ மாறி விடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட
தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வழிகளையும் கண்டு பயந்து போய் உன் கடமைகள்லேருந்து நீ தவறி விடாதே. உன் மனசில் பயம் வந்துச்சுன்னா அது உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை அழிச்சிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்படாமல் அதை தைரியமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய். தன்னம்பிக்கையோடு வாழும் மனிதர்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாங்க. தன் மீது நம்பிக்கை இழந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் மாட்டாங்க. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செஞ்சினா இந்த சாயப்பாவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். நீ எந்த தவறும் செய்யாத பட்சத்திலும் உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கண்டு நீ பயம் கொள்ளாதே. அமைதியாக இருந்தினா அந்த பிரச்சனை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் மூலமாகவே உனக்கான தீர்வை நான் கொடுத்திடுவேன் என் செல்லமே. 100 நண்பர்களை நீ உருவாக்குறதுன்றது பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் உனக்கு எதிராக நிற்கும் நேரத்தில் உனக்காக ஆதரவாக உன் பக்கம் நிற்கும் ஒரு நண்பரை நீ உருவாக்குனினா அதுவே உன் வாழ்க்கைக்கு போதும். எப்போதும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய, உனக்கு ஆதரவா, உனக்கு துணையா, உனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை உன் கூட வச்சுக்கிட்டினா எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொண்டு உன்னால் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. நீ என்னைக்கோ செஞ்ச தப்பை சொல்லி சொல்லி குத்தி காட்டி உன் மனசை காயப்படுத்தும் எந்த மனிதரையும் நீ மதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீ தவறு செய்யும் போதே நீ செய்கிறது தப்புன்னு உன்னை சுட்டி காட்டி நீ தவறு செய்ய விடாமல் தடுக்க நினைப்பவர்களின் அந்த நல்ல மனசுக்காரர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தினா, தவறு செய்யாமல் நிறுத்திக்கிட்டினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும் அல்லவா. நீ என்னை நெருங்கி வர வர ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனசில் இருக்கும் கோபங்களும் எதிர்மறை எண்ணங்களும் எல்லாமே வெளியேறி அமைதியான வாழ்க்கையை உன்னால் அனுபவித்து வாழ முடியும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் இன்னும் வலுவாக்கு. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீ எதற்காகவும் கோபப்படாதே. நீ கோபப்படும் போதெல்லாம் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உனக்கே தெரியாமல் உனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு வெளியே வர நீ தயாராக இருந்தினா அது உன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நிம்மதியையும் கொடுத்து விடும் என் செல்லமே. பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா சற்றும் யோசிக்காமல் தன்னை நம்பியவர்களுக்கு பச்சை துரோகம் செய்வதுதான். எப்போதும் உன்னை நம்பினவங்களை ஏமாற்றி துரோகம் செய்யும் அந்த பாவத்தை மட்டும் நீ செய்து விடாதே என் செல்லமே. ஏன்னா நீ அப்படி யாரையாவது ஏமாத்தினாலோ துரோகம் செஞ்சாலோ அது உனக்கு மட்டும் பிரச்சனையாக வராது. அது உன்னோடு தண்டனையை நிறுத்தி கொள்ளாமல் உன்னுடைய சந்ததியினருக்கும் தலைமுறைக்கும் கூட கண்டிப்பாக கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனையும் கொடுக்கும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தும் கூட எல்லாருமே ஜெயிச்சு வெற்றி பெற்று விடுகிறார்களா என்ன? முயற்சி செய்பவர்கள் மட்டுமே முதலிடத்தை பெற முடியும். நீயும் என் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் வெற்றி பெறுவாய்.